ஈஸியான லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு தாங்க இது. ஈஸியான லஞ்ச் நான்வெஜ் மெனு தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆட்டு ரத்த பொரியலும் ஒரு சுவரொட்டியும் தாங்க வதக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ரத்த பொரியலுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளித்து அது பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா ஒரு 5 வந்து பொடியாக கட் பண்ணதையும் அதில் நல்லா போட்டு வதக்கிக்க வேண்டியது தாங்க. பூண்டு வந்து இது ரத்த பொரியல் கொஞ்சம் வாயு பிடிப்பு அதிகமாகன்றதால பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டு வந்து கட் பண்ணி பொடியாக போட்டுட்டாச்சுங்க. கறிவேப்பிலையும் போட்டாச்சு. பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வந்து பொடியாக கட் பண்ணதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டாச்சுங்க. பூண்டு வந்து நம்ம தட்டியும் போட்டுக்கலாம், அது வாசனையும் நல்லாயிருக்கும். நானும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வெந்த உடனே நம்ம அந்த இதுவை வந்து கரைச்சிக்கணுங்க. மஞ்சள் தூள் போட்டால் அந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இது வந்து மோல்டாகிட்டு இருக்கும். அதை வந்து நல்லா பிசுக்கி கரைச்சிக்கணுங்க. அதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதை கரைக்கும் போதே அதில் தண்ணி வந்துடும். அந்த தண்ணியே போதும், வேறு எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் நம்ம சேர்த்த தேவையில்லை. இதில் ஆல்ரெடி கொடுக்கும் போதே நமக்கு உப்பு போட்டு தான் வந்து தூவி தான் வச்சுருப்பாங்க. அது வந்து அதனால் 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டால் போதுங்க. நம்ம தேவைக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. இதை மூடி வச்சு அது கொஞ்சம் சூடு ஏறணுன்னு மூடி வைக்க வேண்டியதாங்க. அது சூடு ஏறி வதங்கினோடனே இந்த பதத்துக்கு வரும். அதை நல்லா நம்ம கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கோங்க. அதை வந்து நம்ம இது மாதிரி கரண்டியில் வந்து குத்தி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் உதிரியாக வரும். இல்லைன்னா அந்த டேஸ்ட்டே போதுன்னா விட்டுடலாங்க. அப்புறம் பெப்பர் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஜீரணமாகறதுக்கு. கொத்தமல்லி தூவி இறக்குன்னா ஆட்டு ரத்த பொரியல் ரெடிங்க. பாருங்கள், சுவையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடிங்க. அதுக்குள்ளே சோறட்டிக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் சோம்பு போட்டு தாளித்து அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் வந்து 1 போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தாங்க. சோறட்டி வந்து நமக்கு ரொம்ப ரத்தம் ஊறத்துக்காக அடிக்கடி நம்ம எடுத்துக்க வேண்டியது தாங்க. அப்புறம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரே ஒரு சோறட்டி தான் கிடச்சிது. அதையும் அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஏறினோடனே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் உப்பு வந்து 1/2 ஸ்பூன் போட்டாச்சுங்க. கொஞ்சம் லாஸ்ட்டில் இறக்கும்போது பெப்பர் போட்டுக்கலான்றதுனால மிளகாய் தூள் கம்மியாக தாங்க போடுறோம். அதை வதக்கிட்டு அது கொஞ்சம் தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் வெந்து வரும்போது கட் பண்ணி விட்டுருந்தோங்க. இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த இது திகட்டும். அதனால் கொஞ்சம் கட் பண்ணோம்னா இதுவாகிடும். நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து சொல்லட்டி எடுத்துட்டேங்க. இது வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ரத்தம் இல்லை அப்படின்றாங்களே, அனிமிக்காக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிங்களுக்கும் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து ரத்தம் ஊறுறதுக்காக இது கொடுக்கலாங்க. இது ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்லது. இது வந்து சுவையான சுவரொட்டி பொரியலும் ரெடிங்க. அப்புறம் சுவையான ரத்த பொரியலும் ரெடிங்க. இது வந்து இந்த சுவரொட்டி வந்து உடம்பு சரியானவங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ வந்து கிடைக்கும் போது கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. இது பாருங்கள், சுவையான சுட சுட சாதம், ரசம், ஆட்டு ரத்த பொரியல், சுவரொட்டி வரக்கல் எல்லாம் ரெடிங்க. எங்கள் வீட்டு மெனு எப்படி இருக்குன்னுட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.